நீங்கள் தவறவிட்ட எபிசோடுகளை இப்பொழுதே காணுங்கள் உங்கள் Tandivan.com மற்றும் Tandivan யூடியூப் சேனலில். எதுக்குமே கண் கலங்காத நீங்க இப்படி கலங்கலாமா? நீங்களே மனசு விட்டா பெத்த மனசு என்ன பாடுபடும்? சரியாயிடும். தைரியம் பாருங்க. வாங்க கொஞ்சம் வெளியே நிக்கலாம். வாங்க. கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லையாடா? ஊரத்துண்டா உள்ள உயிருக்காக துடிச்சுக்கிட்டு இருக்கு. நீ செஞ்ச பாவம்தான் என் புள்ளைய இப்ப பாடப்படுத்திக்கிட்டு இருக்கு. இதோ பாரு, என் புள்ளைக்கு மட்டும் ஏதாவது ஒண்ணு ஆச்சு சும்மா விட மாட்டேன். வினையோட நினைச்சுமா சும்மா விட மாட்டேன். வினை என் பிள்ளைக்கு ஏதாவது ஒண்ணு ஆச்சுன்னா வா. யார் நீங்க? இங்க என்ன பண்றீங்க? ஏன் எங்க வீட்டுக்குள்ள எட்டி பாக்குறீங்க? உசு வர கூப்பிடுறீங்க. நீயா? யார் இவரு? இவரு உங்க அண்ணா ஹாஸ்பிடல்ல வர்க் பண்றார் வள்ளி. அப்ப எதுக்கு இங்க வந்தாரு? அண்ணா ஆஸ்பத்திரிக்கு போயிடுச்சுல. அது பேர் என்ன? இல்ல இவர் அண்ணனுக்கு தெரியாது. இவர் அண்ணனை பாக்குறதுக்காக வந்திருக்காரு. அப்படியா? சரி, நான் அண்ணன் கிட்ட சொல்றேன், நீங்க கிளம்புங்க. வள்ளியம்மே, நீ ஒண்ணு பண்றியா? என்ன பண்ண? நேரா மொட்டை மாடிக்கு போ. போய் தெருவுல யாராவது மொட்டை தள்ளியோட போறாங்களான்னு பாரு. பாத்து அவங்கள பார்த்த உடனே ஏடுகுண்ட்ல வாடா வெங்கட்ரமணா கோவிந்தா கோவிந்தான்னு கும்பிடு. கும்பிட்டினா உனக்கு நீட்டமா முடி வளரும். இதை விட நீட்டமா வளருமா? ஆமா, இதை விட நீளமா வளரும். என்ன சொன்னா? ஏடுகுண்ட்ல வாடா வெங்கட்ரமணா ரமணா கோவிந்தா கோவிந்தா கோவிந்தா. தள்ளுங்க. ஏடுகுண்ட்ல வாடா வெங்கட்ரமணா கோவிந்தா. எடுத்துட்டு வந்திருக்கியா? குடு குடு சீக்கிரம். இது எக்ஸ்பைரி ஆன மருந்து, பயங்கர விஷமாச்சு. இத பார், இதெல்லாம் தேவையில்லாத விஷயம். குடுத்துட்டல, இந்த பணம் எடுத்து காலி பண்ணு. போ. சீக்கிரம் வா. லாக் பண்ணுங்க. எல்லாம் நான் பாத்துக்கிறேன், நீ போ. சீக்கிரம். கதவை தாப்பா. நான் பாத்துக்கிறேன். வா. என்ன பண்றீங்க? டாக்டர் டிராப்ஸ் கொடுக்க சொன்னாரு. அதான். டாக்டர் கொடுக்க சொன்னாரா? ஆமா. என்ன டிராப்ஸ்? இது விட்டமின் டிராப்ஸ். எங்க காட்டுங்க. அந்த டிராப்ஸ் எடுங்க. இதோ.
ம் நானே கொடுக்குறேன். எங்க போறீங்க? இல்ல வெளியே கொஞ்சம் வேலை இருக்கு. உங்க வேலை இங்க தானே, இங்கே இருங்க. பார்கவி நீங்க வேணா போங்க. பார்கவி நம்ம வீட்டு தோட்டத்துல இருந்து சீதாப்பழம் பறிச்சிருக்கேன். நான் இதை அம்மா கொடுக்குறேன். அம்மாக்கு சீதாப்பழம்னா ரொம்ப பிடிக்கும். எப்படியாவது இதை ஊட்டி விட்டுறேன். நீ தள்ளி நானே ஊட்டி விட்டுறேன். அம்மா உனக்கு பிடிக்குன்னு மாமா தோட்டத்துல சீதாப்பழம் மரம் வச்சார்ல, அதுல இருந்து பறிச்ச பழமா. என்னம்மா சாப்பிடுமா? காட்டு. அம்மா ஐயோ, அம்மா மூக்குல இருந்து ரத்தமா வருது. ஐயோ அம்மா மூக்குல ரத்தம் ரத்தமா வருது. என்னாச்சு? அண்ணாமலை, அம்மா மூக்குல இருந்து ரத்தமா வருது. அம்மா என்னாச்சு? நான் ஒண்ணும் பண்ணல. நான் சீதாப்பழம் கொடுக்கலான்னு வந்தேன். அதுக்கு முன்னாடி அம்மா மூக்குல இருந்து ரத்தம் வருது. என்ன நர்ஸ், என்ன திடீர்னு? இல்ல சம்டைம்ஸ் ஹீட்னால கூட இப்படி வரும். படுத்துட்டே இருக்காங்கல்ல அதான். அந்த டிராப்ஸ் கொடுங்க. இல்ல நான் வேற மருந்து இல்ல இல்ல அந்த மருந்து இப்ப நான் கொடுத்தேன், அதே கொடுங்க. அம்மா வலி, இது கையில வச்சுக்க. இந்த அம்மா கொடுத்தா யாருக்கும் கொடுக்காத, கையிலே வச்சுக்க. அம்மா என்னமா ஆச்சு உனக்கு? ஏன் ரத்தமா வருது? நான் உனக்கு ஆசாசியா சீதாப்பழம் கொண்டு வந்தேன், அது கூட நீ சாப்பிடல. ஆமா என்னமா ஆச்சு உனக்கு? அம்மா ஏத்துறமா? அம்மா ஹலோ, நான் அண்ணாமலை பேசுறேன். நீங்க உடனே கிளம்பி வாங்க. அம்மா மூக்குல இருந்து ரத்தம் வருது. ஆமா. அம்மா என்னமா ஆச்சு உனக்கு? அம்மா ஐயோ அண்ணாமலை, அம்மா 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 ஏன் தெரியுமா? பஞ்சு எடுத்து தொடங்க. ஏதாவது பண்ணு. இதோ அம்மா என்னாச்சு அண்ணாமலை? ஏன் ரத்தம் வருது? என்னாச்சுமா உனக்கு? ஐயோ இதை பாருமா. அம்மாக்கு அம்மா என்னாச்சு? மூக்குல இருந்து ரத்தம் வருது, என்னன்னு பாருங்க. அண்ணே சீக்கிரமா வாண்ணே, அம்மா மூக்குல இருந்து ரத்தமா வருதுண்ணே. அம்மாக்கு யார் மருந்து கொடுத்தது? மேடம் தான் கொடுத்தாங்க. நீ இந்த வீட்ல என்ன பண்ணிட்டு இருக்க? உன்னை எதுக்கு அப்பாயின் பண்ணது? அம்மாவை நல்லபடியா கவனிச்சுதான் உன்னை இங்க வச்சிருக்கேன். அது இல்லை டாக்டர், நான் தான் மருந்து கொடுக்கலான்னு போனேன். அதுக்குள்ள என் கையிலேருந்து பிடுங்கி மேடம் தான் கொடுத்தாங்க. நான் என்னமோ வேற மருந்து கொடுத்த மாதிரி இல்ல சொல்றேன். நீ கொடுக்க போன மருந்து நான் கொடுத்த, அவ்வளவுதானே? நீ மருந்து கொடுத்தியா? உனக்கு மருந்தை பத்தி என்ன தெரியும்? அம்மாவோட கண்டிஷன் என்னன்னு உனக்கு தெரியுமா? என்ன மருந்து கொடுத்த?
வள்ளி அந்த மருந்து கொடு. இந்த ஷிட், இது மருந்து இல்ல, விஷம். இது என்ன மருந்துன்னு எனக்கு தெரியாதுங்க. தெரியாதுல்ல? உனக்கு தெரியாதுல்ல? தெரியாத விஷயத்துல எதுக்கு மூக்க நுழைக்கிற? இந்த மருந்து எக்ஸ்பைரி ஆகி 6 மாசம் ஆச்சு. இப்ப இத கொடுத்தாலும் அது விஷத்துக்கு சம்பந்தம். என்னங்க நாயனமா வேணும்னு கொடுத்த மாதிரி பேசுறீங்க? ஏன் இந்த நர்ஸ கேளுங்க. இந்த மருந்து என்ன எப்ப முடிஞ்சிடும் உனக்கு தெரியாதா? நான் அப்பவே சந்தேகப்பட்டேன். நான் கேக்குறப்போ ஏதோ விட்டமின் டிராப்ஸ் அது இதுன்னு வளர்னா இவதான் ஏதோ தப்பு பண்ணிருக்கா. டாக்டர், என் மனசுல எந்த தப்பான எண்ணமும் இல்ல. இவங்க என் மேல அபாண்டமா பழி போட பாக்குறாங்க. இத பாரு, என்ன பார்த்து பேசு. நான் தானே உன்னை கேள்வி கேட்கிறேன். ஏய், இப்ப நான் கேக்குற கேள்விக்கு நீ பதில் சொல்லு. நீ அவளை சந்தேகப்படுறியா? ஆமா, சந்தேகப்படுறேன். அவளை மட்டும் இல்ல, 2 பேரும் சந்தேகப்படுறேன். தம்பி பாத்தீங்களா, ஏன் மேலே சந்தேகப்படுது அண்ணாமலை. அக்காவுக்கு நான் துரோகம் நினைக்குவா? துரோகம் நினைக்க மாட்டீங்க, ஆனா 2 பேரும் சேர்த்து கொலை பண்ணுவீங்க. யார பார்த்து என்ன சொல்ற? கொலை பண்றது உங்க குடும்பத்துக்கு கை வந்த கலை. இந்த பாருங்க, என் குடும்பத்தை பத்தி பேசுனீங்க, ஏன்? அப்புறம் நடக்கிறது வேற. ஏன் பேசுன என்ன தப்பு? உங்க அப்பா எங்க அம்மாவை கொலை பண்ண பார்த்தவர் தானே? ஏதோ அண்ணாமலையார் புண்ணியத்தால எங்க அம்மா பழைச்சாங்க. இப்ப நீ இந்த மாதிரி விஷத்தை கொடுத்து எங்க அம்மாவை கொலை பண்ண பாக்குற. நான் என்னமோ வேணும்னு கொடுத்த மாதிரி இல்ல பேசுறீங்க. குடுக்க போகும்போது அவங்க தான் இருந்தாங்க, பக்கத்துல இருந்தாங்க. அந்த மருந்துக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. அம்மா சும்மா இல்லடே. எதுக்கு எடுத்தாலும் அம்மா அம்மான்னு சொல்லி என்ன எதுவுமே பேச விடாம பண்ற. என் மேல எவ்வளவு பெரிய பழைய போடுறாரு பாத்துக்கிட்டு சும்மா இருக்க சொல்றியா? நான் தெரியாம தான் கேக்குறேன். அத்தைய நான் இதுக்காக கொலை பண்ணும்? அப்படி கொலை பண்ணணும்னு நினைச்சா இவங்க 2 பேரையும் தான் கொலை பண்ணணும். வாய் கூசாம எப்படி போய் பேசுறாங்க பாருங்க. நீ குடுக்க போன மருந்து தானே நான் கொடுத்தேன். நான் கடையில இருந்து வாங்கிட்டு வந்து கொடுத்தேனா? சொல்லு. பாத்தீங்களா தம்பி, என்ன கொலை பண்றதுக்கு அண்ணாமலை கங்கணம் கட்டிட்டு இருக்கு. நர்சிங் இருக்கிறது கூட அண்ணாமலைக்கு இஷ்டம் இல்ல. நர்ஸ வீட்டை விட்டு புறத்தாக்கணும்னு வெறியோட நிக்கணும். அவங்க மட்டும் இல்ல, நீயும் சேர்ந்துதான் போகணும். என்ன சரியா குட்டி இப்படி எல்லாம் பேசுற? என் ஃப்ரெண்ட்ஸ் நீ வீட்டை விட்டு அனுப்பிச்சிட்டேன்னா எனக்கு இந்த வீட்ல யார் இருப்பாங்க? நீ இப்ப என்கிட்ட சேரது இல்ல. பள்ளிக்கு இருக்கிற நல்ல மனசாலதா காந்திமதி அக்காவோட உயிரை அந்த கடவுள் காப்பாத்தி கொடுத்திருக்காரு. அதே கடவுள் தான் தப்பு பண்றவங்களையும் காப்பாத்திட்டு இருக்காரு. எவ்வளவு நாளைக்கு தானே நானும் பாக்குறேன். குருடனா நடிக்கிறவங்க பகல்ல நடிக்கலாம். ராத்திரியில நடிச்சா யாரும் தள்ள வேண்டாம், அவங்களே குழியில விழுந்துருவாங்க. இது பாருங்க, உங்களை நான் கெஞ்சி கேக்குறேன். இவங்கனால அத்தைக்கு உதவி இல்லைனாலும் பரவாயில்ல, ஆனா அவங்க உயிருக்கு எந்த ஆபத்தும் வராம நீங்க தான் பாத்துக்கணும். ஏய், நீ எதுவும் சொல்ல வேண்டியதில்ல. என்ன ஏதுன்னு எனக்கு நல்லா தெரியும். என்னப்பா இவங்க முன்னாடி அம்மாவை இப்படி அவமானப்படுத்துறீங்க? உங்க அம்மா பத்தி பேசினா உனக்கு கோவம் வருது இல்ல? அதே மாதிரிதான் எங்க அம்மா உயிரை எனக்கு முக்கியம். எங்க அம்மாக்கு ஏதாவது ஒன்னா பார்த்துட்டு சும்மா இருக்கணுமா? உங்க அம்மா எப்படி உனக்கு முக்கியமோ அதே மாதிரிதான் எங்க அம்மா எனக்கு முக்கியம். நீங்க உங்க அம்மா மேல மட்டும் பாசம் வச்சா பரவாயில்ல. சூர்யா, டாக்டருக்கு படிச்சவங்க நோயாளிகளோட வியாதி தான் கண்டுபிடிக்க தெரியும், குற்றவாளிகளை கண்டுபிடிக்க தெரியாது. ஆனா அதுக்காக சட்டம் படிக்கணும்னு அவசியம் இல்ல. கொஞ்சம் சாமர்த்தியம் இருந்தா போதும். தப்பு ஒருத்தர் பண்ணிட்டு பழிய வாங்கிக்கிறதுக்கு நான் ஒண்ணு இங்க தியாகி இல்ல. மறுபடியும் இந்த வீட்டுல ஏதாவது தப்பு நடந்துச்சு, இது வரைக்கும் அரை தான் வாங்கியிருக்கீங்க. அடுத்தது என்ன நடக்கும்னு பாருங்க.
சார் டாக்டர் உங்களை கூப்பிடுறாரு. டாக்டர், குழந்தைக்கு இப்போ எப்படி இருக்கு? ஏன் டாக்டர் பேச மாட்டேங்கிறீங்க? சொல்லுங்க டாக்டர். சார், குழந்தையோட உண்மையான நிலைமை அம்மாவுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். சார், எங்களால் முடிஞ்ச வரைக்கும் எல்லா ட்ரீட்மெண்ட்டும் கொடுத்து பார்த்துட்டோம் சார். குழந்தை இன்னும் கிரிட்டிக்கல் ஸ்டேஜை தாண்டவே இல்லை. குழந்தைக்கு பேச்சு மூச்சு கூட சரியா வரல சார். இதுக்கு மேல ஹாஸ்பிட்டல் வச்சு பார்க்கறது வேஸ்ட். சார், குழந்தைய வீட்டுக்கு கொண்டு போயிடுங்க. சாரி சார். அங்கிள், என் புள்ளைக்கு ஒண்ணுமே இல்லைன்னு சொன்னீங்க அங்கிள். இப்ப என் புள்ள ஒண்ணுமே இல்லாம போயிட்டானா அங்கிள்? அங்கிள், நீங்க சொன்னீங்க என் புள்ளைக்கு ஒண்ணும் ஆகாதுன்னு. வீட்டுக்கு எடுத்துட்டு போக சொல்றாரு. இல்ல, எனக்கு என் புள்ள வேணும். எனக்கு என் புள்ள வேணும். இல்ல, நம்மளெல்லாம் விட்டு போயிடுவாரா? போயிடுவாரா? அவனுக்கு என்ன குறை வச்சோம்? போயிடுவான். போயிடுவான். என்னை விட்டுட்டு போக மாட்டான். போடி. அவன் போயிடுவான். நம்மளை விட்டு போ. போக மாட்டான். அப்படி போடா. போ. அவனை கூட்டிட்டு போ. விட்டுட்டு போடா. போடா. அவனுக்கு ஒண்ணும் இல்ல. ஜோதி, போயிடுவான். குழந்தை கொண்டாக்காது. மனுஷன் கண்டுபிடிச்ச மருந்து அவனை கைவிட்டுடுச்சு. மனுஷனால கண்டுபிடிக்க முடியாத அந்த அண்ணாமலையான் தான் அவரை காப்பாற்றணும். நீங்க பெரியவர், வாழ்க்கையில் எவ்வளவோ பார்த்தவர். நீங்க தான் தைரியமா இருந்து எல்லாத்தையும் கவனிச்சுக்கணும். என்னாச்சு? இல்லப்பா, வண்டி தானே ஸ்டாப் ஆயிடுச்சு. சரி, என்னன்னு போய் பாரு. சரி.
நம்ம பெரிய தப்பு பண்ணிட்டோம் மாப்பிள்ள. குழந்தைக்கு அம்மா போட்டுக்குன்னு தெரிஞ்சிருந்தோம். அந்த குழந்தைய ஆஸ்பத்திரி கூட்டிட்டு போனது பெரிய தப்பு. நான் எவ்வளவு வேண்டாம் வேண்டாம் படிச்சு சொன்னேன். ஆனா சுப்புதான் கேட்கல. ஆஸ்பத்திரிக்கு போயே தெருவேன் முத்த காலில் நின்னா. இறங்கு, கீழே இறங்கு ஜோதி. அவளை ஏன்டா இறங்க சொல்ற? சுப்பு இறங்கு. சுப்பு குழந்தைக்கு இந்த நேரத்துல வெளிக்காத்து இரு படுப்பா. சுப்பு குழந்தைய கொடு. குழந்தைய குழந்தை எதுக்காக கடை வாங்குற? என்னடா பண்ற? என்ன மாப்பிள்ள இதெல்லாம்? சுபோ, குழந்தை வாங்கி எங்க போறான்? ஏன் என்னாச்சு? என்னன்னே தெரியல தவசி. சுப்பு வெறி பிடிச்ச மாதிரி குழந்தை தூக்கிட்டு கோயிலுக்கு போறான். பாவி, குழந்தை பொழைச்சிச்சுடா. குழந்தை பொழைச்சிருச்சு. பேச்சு மூச்சுடா பண்ண குழந்தை. கை காலாட்டம் ஆரம்பிச்சிச்சுடா. டேய், குழந்தை பொழைச்சிச்சுடா. குழந்தை பொழைச்சிருச்சு. அந்த குழந்தைக்கு இந்த கண்டமெல்லாம் நீ குண்டமே கொண்டே போயிடுச்சு. கங்காடியாரு, உங்க பேரனை உங்க புள்ள காப்பாத்திட்டான். உங்க புள்ள காப்பாத்திட்டான். ஆஸ்பத்திரி காப்பாற்ற முடியாத குழந்தை அதை காப்பாத்திட்டா அவசியம். அதை காப்பாத்திட்டா.
என்ன இங்க தூங்கிட்டா? சூர்யா, என்னம்மா சாப்பிடாம இங்க தூங்கிட்ட? நான் சாப்பிட்டேம்மா. ஏய், தூங்குறதுக்காக போய் சொல்லாத சாப்பிட்டேன்னு. சத்தியமா சாப்பிட்டேம்மா. சத்தியமா? நீங்க சாப்பிட்டீங்களா? எனக்கு வேண்டாம். என்னம்மா? அப்புறம் நீங்க அதட்டுற மாதிரி நானும் உங்களை அதட்டுவேன். வயிற்று காயப்படாதீங்கம்மா, சாப்பிடுங்க. ஐயோ, வயசுக்கு வந்தோன்னு பெரிய பொம்பளை மாதிரி பேசுறா. சரி நீ போ. வள்ளி, இந்த நேரத்துல பாத்ரூம் கையுமா எங்க போற? தினைக்கு சாப்பாடுலாம் மிச்சமாகி வேஸ்ட் ஆகுதுல்ல, அதான் நான் ஒரு ஐடியா பண்ணி எல்லா சாப்பாடையும் எடுத்துட்டு போய் நாய்க்கு போட்டு வந்தேன். பாத்தியா, நாய் கூட எனக்கு தேங்க்ஸ் சொல்லுது. நீ சத்தம் போடுவேன்னு கடகடன்னு சாப்பிட்டு வந்துட்டேன். என்ன பாக்குற? என்ன போய் சொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டு நீங்க போய் சொல்றீங்களே. இவ்வளவு பெரிய வீடு இருக்கு, பசிச்சா சாப்பாடு கூட கிடையாது. ஒரு வேளை சாப்பிடலன்னா என்ன ஆக போகுது? சரி வா போலாம். வா. வாங்க தவசி. வாங்க. டேய் நில்லுடா. என்னடா பெரியவங்க வந்திருக்காங்க, வாங்கன்னு ஒரு வார்த்தை சொல்லாம? பரவாயில்ல விடுங்க. இருங்க, உன்கிட்ட தாண்டா பேசிட்டு இருக்கேன். அடா இதை போய் பேசுமேன்ட்டு விடுங்க. இல்ல தவசி, இது இந்த வயசுல விரோதம் மனஸ்தாபம்லாம் வளர்த்துக்கிட்டு ஏதோ தப்பு நினைச்சா சரி பண்ண தானே வழி பார்க்கணும். டேய் என்னடா நிக்கிற? வாங்க. நல்லா இருக்கேப்பா. சுபுவையும் குழந்தைய பார்த்துட்டு போகலான்னு வந்தேன். குழந்தை எப்படி இருக்கு? நல்லா இருக்கு, வாங்க பாருங்க, உள்ள போலாம் வாங்க. சுப்பு, குழந்தைக்கு உயிர் கொடுக்கறவன் தானே அப்பா? இப்ப என் குழந்தை உயிரோட இருக்குன்னா அதுக்கு காரணம் நீதான். இப்ப எதுக்கு ஒதுங்கி போற? இல்ல ஜோதி, சுப்புவோட பிரார்த்தனை வீண் போகல. என் பேரன் நல்லபடியா பொழிச்சிட்டான். அவனுக்கு என்ன, ராஜா மாதிரி ஓஹோன்னு இருப்பான். யாருக்குமே கிடைக்காதப்பா இவனுக்கு கிடைச்சிருக்காருல்ல. அம்மா போட்ட குழந்தை சீக்கிரம் குணமாகணும்னு அம்மனை வேண்டிக்கிட்டு அக்னியில் இறங்குறது சாதாரண விஷயம் இல்லை. டாக்டர்கள் கைவிட்ட உடனே சுப்பு ஆடி போயிட்டான். என்ன இருந்தாலும் அவன் ரத்தம் இல்லையா? ஆயிரம் தான் குழந்தைக்கு அப்பனா இருந்தாலும் நெருப்புல இறங்குறதுக்கு ஒரு தைரியம் வேணும்.
ஏன் சுப்பு காலில் கொப்பளை ஏதும்? அதெல்லாம் எதுவும் இல்லை அங்கிள். நான் விரதம் இருக்கலைனாலும் அந்த முண்டக்கண்ணி அம்மனை என் மனசில் நினச்சதுனால எனக்கு எதுவுமே ஆகலை அங்கிள். அதை நினைச்சதான் அங்கிள் எனக்கு ரொம்ப அதிசயமா இருக்கு. டாக்டரை கைவிட்ட என் குழந்தைய சுப்பு சுப்பு மாதிரி ஒரு புருஷன் கிடைச்சதுக்கு நீ பெருமைப்படணும். நீயும் குழந்தையும் கொடுத்து வச்சவங்க. ஏன் அழற? குழந்தையை காப்பாத்த யாருமே இல்லை நினைச்சு கொஞ்ச நேரம் துடிச்சு போயிட்டேன். அதை நினைச்சேன். இனிமே எதை நினைச்சு வருத்தப்பட வேண்டாம். உன் குழந்தைக்கு ஒரு ஆபத்தும் வராது. கட்டின புருஷ குத்துக்கள் மாதிரி இருக்கும்போது நீ ஏமா அழற? நான் இருக்க தைரியமா இருக்குன்னு ஒரு வார்த்தை சொல்லுப்பா. டேய், ஏன் பேசாம இருக்க? எங்க முன்னாடி சொல்றது கோச்சமா இருந்தா உள்ள கூட்டி போய் சொல்லு. போப்பா. சுப்புவால பேச முடியாது அங்கிள். ஏன்னா அவன் இந்த குழந்தைக்கு அப்பா இல்லை. அதுக்கும் மேல தெய்வம். என் குழந்தையை காப்பாத்தின தெய்வம். என்னடா ஏன்டா கத்துற? அம்மா அப்பா நம்மள எல்லாம் விட்டு போயிட்டாரு. என்ன உளறற? மூச்சே வரல. டேய் இங்க வாடா. ஏன்டா படுவா கொஞ்ச நேரம் மூக்க புடிச்சிட்டு யோகாசனம் பண்றதுக்குள்ள கொல்லி விக்கிற ரேஞ்சுக்கே போயிட்டியா படுவா? சி இவ்வளவுதானா? நான் கூட என்னவோ ஏதோ நினைச்சு. ரொம்ப சந்தோஷப்பட்டியா? நல்ல பொண்டாட்டி நல்ல புள்ள. நீ மட்டும் நல்ல புருஷனா? ஏண்டா வேலை வெட்டிக்கு தான் போறதில்ல, அட்லீஸ்ட் யோகாசனம் பண்ணும்போதாவது கையை கால் அசைக்கூடாது? அதில் கூட என்னடா கஞ்சத்தனம்? நமக்கு எது ஈஸியாக வருதோ அதை தான் பண்ண முடியும். எனக்கு இதான் ஈஸியாக வருது அதான் பண்ணேன். இப்படி எல்லாத்தையுமே ஈஸியாக எடுத்துக்கிட்டதுனால தான் ஈஸியாக வீணா போயிட்டடா வீணா போனவனே. என்னடா இது இன்னும் வரலையேன்னு பார்த்தேன். சொல்லிட்டியே சார்? யாருப்பா? போஸ்ட். இந்தாங்க சார். சீனு. டேய் இந்த லெட்டர் உனக்கு தாண்டா வந்திருக்கு. எனக்கா?
எங்கிருந்து வந்திருக்கு? ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டியில இருந்தா என் பிரெயின் அவங்களுக்கு தேவைப்படுதாமா? ஆமாம், உன்னுடைய பிரெயின் லெவலுக்கு தகுந்த மாதிரியே சின்ன கார்டில் லெட்டர் எழுதி அனுப்பிச்சிருக்காங்க. என்னப்பா இது? அதில் என்ன எழுதியிருக்காங்க? படிச்சு சொல்லு. வீணா போனவனே, இது ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டில இருந்து வரலடா, ஆழ்வார்பேட்டை மார்வாடி கடையில இருந்து வந்திருக்கு. மார்வாடியா? வட்டி கட்ட சொல்லி எழுதியிருக்காண்டா. வட்டியா? ஏதோ 8 சவரன்ல நகை அடகு வச்சிருக்கியா? சோபனா, உங்ககிட்ட எதுமா 8 சவரன்ல செயின்? அது வந்து மாமா, ரெண்டு மூணு செயினா சேர்த்து 8 சவரனுக்கு போட்டோம் மாமா. 2-3 செயினாவா? ஒரு செயின் தான் போட்டிருக்கா? என்னங்க ஒரு செயினா? ஒரு கமல் ஜிமிக்கி ஒட்டியானம் சேர்த்து போட்டோம்ல. 2வது மாதம் தான் அடகு வச்சிருக்காங்க. அப்படி பார்த்தாலும் பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல். மாமா, அதுல தேதி 17 நான் போட்டிருக்கு. ஆமாம்மா, 17ஆம் தேதி தான் போட்டிருக்கு. உனக்கு எப்படி தெரியும்? தெரியும், ஏன்னா 17/2/2004 எனக்கு மறக்கவே முடியாத நாள். அன்னைக்குதான் அம்மா எனக்கு ஆசை வாங்கி கொடுத்த தங்க செயின் காணாம போச்சு. இவங்களும் அதே தேதி அன்னைக்கு தான் தங்க செயினை கொண்டு போய் இந்த கடையில் அடகு வச்சிருக்காங்க. இவங்க செயினும் ஏன் செயின் மாதிரி அதே 8 பவுன் தான். ஏன் மாமா, கூட்டி கழிச்சு பார்த்தா எல்லாம் கரெக்டா வருதுல? இப்ப நீ என்ன சொல்ல வர? உள்ளப்படா சொல்லு ஜீவா, இப்ப நீ என்ன சொல்ல வர? அக்கா, இதுக்கு மேல நான் எதையும் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லைன்னு நினைக்கிறேன். உண்மைன்றது நெருப்பு மாதிரி, ரொம்ப நாளைக்கு பதுக்கி வைக்க முடியாது. அப்படின்னா உங்களுக்கு புரியலையாக்கா? 17/2/2004 அன்னைக்கு தான் செயின் காணாமல் போச்சு. அதே தேதியை தான் இந்த லெட்டர்லையும் போட்டிருக்காங்க. அதனால 17/2/2004 அன்னைக்கு யார் மார்வாடி கடைக்கு போய் செயின் அடக வச்சாங்களோ அவங்க தான் செயினை திருடிருக்காங்கன்னு கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. ஸோ நீங்களும் உங்கள் புருஷனும் தான் செயினை திருடிருக்கீங்க அப்படின்னு ஜீவா சொல்கிறாங்க. என்ன ஜீவா, கரெக்ட் தானே? ஜீவா வேண்டாம், இது ரொம்ப அநியாயம். அத்தை, மாமா, அவ பாட்டுக்கு பேசிட்டே இருக்கா, நீங்களும் பார்த்துட்டு சும்மா இருக்கீங்க. வீணா என் மேல பழி போடுறா. அக்கா போதும், நிறுத்துங்க. இப்ப கூட எதுவும் கெட்டு போகல. அந்த கடைக்கு போய் பணத்தை கொடுத்துட்டு அந்த செயினை திருப்பி வாங்கிட்டு வாங்க. அப்படின்னா என்ன திருடி நீயே முடிவு பண்ணிட்டியா? நானும் அதை ஏன் வாயால சொல்லலையே. இனிமே சொல்ல என்னடி இருக்கு? அதான் வாய் கூசாம திருடின்னு சொல்லாம சொல்லிட்டியே. நான் உன்னை தெரியாம தான் கேக்குறேன். உன் செயின் காணாம போன அன்னைக்கு நாங்க வேற செயின் அடமானம் வச்சிருக்க கூடாதா? ஏன் உலகத்திலேயே உன்கிட்ட மட்டும் தான் தங்க செயின் இருக்கா? கோலார்ல உன்கிட்ட மட்டும் தான் தங்கத்தை வெட்டி வெட்டி குடுக்குறாங்களா? உன் மனசுல என்ன பெரிய கோடீஸ்வரி நினைப்பா? அப்படியே கோடீஸ்வரியா இருந்தாலும் மத்தவங்க எல்லாம் பிச்சைக்காரியா நினைக்காத. பிச்சைக்காரியா நினைச்சாலும் அவங்களே திருவியா நினைக்கிற பாரு. இது ரொம்ப அநியாயம் ஜீவா. ஏழைங்கன்னா உனக்கு கிளக்காம போச்சுல. அண்ணி 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 அண்ணி, வார்த்தையை விடாதீங்க. அவ பாட்டுக்கு பேசிட்டே. ஜீவா, இந்த பிரச்சனை இதோட விடு. டேய், எதுக்குடா எல்லாரும் வாயை அடைச்சு வேணாம்ப்பா, பாக்குற? வேணாம். டேய், இன்னைக்கு உண்மை தெரிஞ்சாகணும். அப்பா தயவு செஞ்சு எல்லாரும் வாயை மூடிட்டு அவங்க வேலையை பாருங்கப்பா. சக்தி, இதுக்காக ஏன் டென்ஷன் ஆகுறீங்க? கூல் சக்தி, கூல். ஜீவா அக்கா தான் செயின் எடுத்திருக்காங்க அப்படின்னு கான்ஃபிடென்ட்டாக இருக்காங்க. அக்காவும் செயின் எடுக்கலான்னு உறுதியாக சொல்கிறாங்களே. இதுக்கு இடையில யாராவது புகுந்து செயின் எடுத்துருக்கலாம் இல்லையா? போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுத்து பார்ப்போம். கொடுங்க, போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுங்க. வரட்டும், வந்து என்ன தாராளமா கூட்டிட்டு போட்டோம். அத்தை, போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்களாம். நம்ம குடும்ப மானமே போகுது. நான் என்ன அண்ணாமலை வீட்டு பொண்ணா? யாரோ பெத்த பொண்ணு தானே. பாருங்க, இப்போ எதுக்கு அனாவசியமா எங்க அம்மா பேர் எடுக்கிறீங்க? ஒண்ணும் இல்ல, இப்பவே அந்த கடைக்கு ஃபோன் பண்ணி அங்க இருக்கிற செயின் ஏன் செயினா இல்லையான்னு நானே விசாரிச்சுக்கிறேன். Catch us on TV, Tandivan.com, Facebook and YouTube.